அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஒரு பயான் நிகழ்ச்சி. இன்று தொகுப்பு 2ஆக சஹாபாக்களுடைய வரலாறு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் இன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் என்ன பந்தம்ங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த இதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல உறவுகள் இருக்கும், நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள். ஆனால் சில உறவுகள் மட்டும்தான் இதயத்தோடு கலந்திருக்கும். அந்த உறவு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமானதாக இருக்கும். அப்படி ஒரு உறவு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்த உறவு. இந்த உறவு ஆரம்பத்தில் அப்படி இல்லை. முதல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாமுக்கு எதிரியாக இருந்தாங்க, கடுமையான எதிரியாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழைப்பை நிறுத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு நொடியில் அந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக அவர் இதயம் மாறியதும் உடனே அவர் என்ன செஞ்சார்னா, அவருடைய எதிர்ப்பு அன்பாக மாறிடுச்சு, அவருடைய கோபம் அர்ப்பணிப்பாக மாறிடுச்சு. அந்த நாளிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருகில் தான் இருந்தார். அவர் வெறும் தோழர் மட்டும் இல்லை, அவர் ஒரு பாதுகாவலர், அவர் ஒரு ஆலோசகர், அவர் ஒரு அன்பு கொண்ட சீடர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அருகில் இருப்பாங்க. அவர் அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேட்பாங்க, அவர் கற்றுக்கொள்வாங்க, அவங்க அந்த வழியை வாழ்வாங்க. ஒரு உண்மையான நண்பன் என்ன செய்வான்? அருகில் இருப்பான், பாதுகாப்பான், உண்மையை சொல்வான், தவறை திருத்திக் கொள்வான். இந்த எல்லாவற்றையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. ஒரு நாள் பார்த்தோன்னா அவர் தனது இதயத்தை திருத்தி கொள்ள திறந்து வச்சாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை எல்லாவற்றையும் விட நேசிக்கிறேன், ஆனால் என் உயிரையும் விட இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையில் ஒரு உண்மை இருந்துச்சு, ஆனால் அது இன்னும் முழுமை அடையலை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை உமரே, நீ என்ன உன் உயிரையும் விடவும் நேசிக்கும் வரை உன் ஈமான் முழுமையடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை ஒரு இதயத்தை உயர்த்தும் வார்த்தையாக இருந்துச்சு. ஒரு நொடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிந்திச்சாங்க. அவங்க தன் உள்ளத்தை பார்த்தாங்க. அந்த சிந்தனைக்கு பிறகு அவர் உடனே சொன்னாங்க, இப்போது நான் உங்களை என் உயிரையும் விட நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாதாரண பதில் இல்லை, அது முழு அர்ப்பணிப்பு, அது ஈமானுடைய உச்சம். இந்த உறவு அங்கேயே முடியவில்லை, அது வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் தெரிஞ்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள துன்பத்தில் இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதயம் அமைதியாக இருக்காது. அவர் உடனே உதவுவார், அவர் பாதுகாப்பார். போர்க்காலத்திலும் கூட அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்க முன்னே நிற்பார். அவர் தன் உயிரையும் ஆபத்துக்குள்ளாக தயங்க மாட்டார். ஒரு நண்பன் மட்டும் இல்லை, உயிரை தியாகம் செய்ய கூட தயாராக இருந்தவர் அவர். ஆனால் அந்த அன்பின் உண்மையான ஆழம் தெரிந்தது ஒரு நாள், மிகவும் கடினமான நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த நாள். அந்த செய்தி வந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏற்க முடியல. அவர் இறக்கவில்லை. யாராவது சொன்னீங்கன்னா நான் தண்டிப்பேன். அந்த வார்த்தையில் கோபம் வந்தது போல தோன்றினாலும் அது உண்மையாக இதயம் உடைந்த குரல். அது ஒரு மனிதன் தான் மிகவும் நேசித்தவரை இழந்தபோது அந்த வலியை எப்படி சொல்ல முடியும்? அதுதான் அந்த தருணம். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையை நினைவூட்டினாருங்க. யார் முகமதை வணங்கினீர்களோ அவங்க மறைந்து விட்டாங்க, ஆனால் அல்லாஹ்வை வணங்கினீர்களோ அல்லாஹ் உயிருடன் தான் இருக்கிறான், அதனால் அல்லாஹ் வணங்குங்க. அந்த வார்த்தை, அந்த வசனம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இதயத்தை அமைதிப்படுத்தியது. அதை உணர்ந்தார் அவர், அதை ஏற்றுக்கொண்டார் அவர். இதுதான் அந்த உறவு. வார்த்தைகளால் மட்டும் சொல்ல முடியாதது அன்பு, உயிரை விட மேலானத பாசம், அன்பை உண்மைக்காக வாழ்ந்த நட்பு. இது எல்லாம் தான் அவருடைய உறவாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிப்பது, அவர்களுடைய வழியில் நடப்பது தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு காட்டியது. அன்பு என்றால் என்ன, நட்பு என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இது எல்லாத்தையும் நமக்கு காட்டினாங்க ஒரு பாடமாக. இது ஒரு சாதாரண உறவு இல்லை, இது இதயமும் ஈமானும் இணைந்த உறவு. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவங்க நம்மளுடைய இறை தூதர்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது உண்மையான உயிரை விட நேசிக்கிறோமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேசித்த மாதிரி
இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னவென்று கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு அழகிய பயானுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.